காமராஜர் என்ன பண்ணாரு, முதலமைச்சரா இருந்தாரு. ஒரு மீட்டிங் போறார், ஒரு ஊருக்கு, கோயம்புத்தூருக்கு. அந்த மீட்டிங் போற இடத்துல பயணியர் மாளிகைன்னு ஒன்று இருக்கும். அதாவது அரசாங்கத்துடைய கெஸ்ட் ஹவுஸ். அங்க போறாரு, கரண்ட் இல்லை. உடனே சொல்றாங்க, ஐயா கரண்ட் இல்லை, எல்லாம் சாயங்காலம் தான் மீட்டிங்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், கரண்ட் இல்லையா, பரவாயில்ல அப்படின்னு மரத்தடியில போய் படுத்துறாரு. மரத்தடியில போய் படுத்தாரு. செம்ம தூக்கம். கூட இருக்கிற யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. மீட்டிங் 6 மணிக்கு. ஐயாவை எழுப்பலாமா வான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ஐயா மீட்டிங்கு டைம் ஆச்சு எந்திரிங்கன்ட்டார். என்ன காமராஜர் செம்ம திட்டினாராம். ஏல ஏசி போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, சில இடத்துல ஃபேன் போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது, மரத்தடி நயலு. அதுல எவ்வளவு பெரிய சொகுசா திரும்ப தூக்கம். ஒருத்தரை தூக்கத்துல எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சாப்பிடும் போது எழுப்புறதும் பெரிய பாவம், தூங்கும் போது எழுப்புறதும் பெரிய பாவம் அப்படின்னு இந்த தூக்கத்தை மறுபடியும் நான் எங்க போயா வாங்குவேன் அப்படின்னாராம். இல்லையா மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. மீட்டிங்னா மீட்டிங்கு எல்லாம் மீட்டிங்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாராம் காமராஜர். தூக்கத்தோட முக்கியத்துவம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு வீட்டு வேலைக்காரி, அந்த அம்மா வேலை செஞ்சுதான், அந்த அம்மாவுக்கு 60 வயசு, இருந்தாலும் வீட்டு வேலை செஞ்சுதான் அதனுடைய பொழப்பு நடத்தணும். பிள்ளைங்க ஒண்ணு பெருசா கை கொடுக்கல, பொண்ணு கை கொடுக்கல, யாருமே கை கொடுக்கல. புருஷன் இறந்துட்டாரு. இந்த அம்மா மட்டும் வீட்டு வேலை செய்யுது. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஓனர் திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாம் நீ சாமான் சரியா கழுவுறதில்ல, பாத்திரம் ஒழுங்கா கழுவுறதில்ல, இந்த மாதிரி இருந்தேன்னா சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், வேலைந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு இந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறிச்சான். இது பாருங்க, நீங்களும் இதே வயசு தான் உங்களுக்கும். உங்களுக்கு பார்வை சரியில்லைன்னு கண்ணாடி போடுறீங்க, நான் எதுவுமே போடுறது இல்லை. இந்த வயசுல நீங்க எல்லாம் பெட்ல படுத்து கிடக்குறீங்க. நான் ஒவ்வொரு வீட்லயும் போய் என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஏன்னா இந்த சமுதாயத்துல வாழ்றதை விட, ஒவ்வொரு பேச்சை கேட்கறத விட, எனக்கு இப்போ நீங்க வேலையிலேருந்து நிப்பாட்டிலன்னா சோத்துக்கு வழி இல்லை. சோத்துக்கு வழி இல்லாம பட்னி கிடந்து சாப்பிட்றத விட கடவுள் சொல்லி தூக்கு மாட்டி செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா நிறைய பேர் இப்படித்தான், வாட்ச்மேனையும் திட்டுறது, எல்லா வீட்டுல வேலை செய்யற பொம்பளாலும் திட்டுறது. எல்லாருக்கும் உணர்வை மதிக்க தெரிஞ்சிச்சனா அவங்களும் நம்ம வயசு தானே நினைச்சு நீங்க மதிச்சலைன்னா அதை விட மனிதாபிமானம் எதுவுமே கிடையாது. என்ன நான் சொல்றது, முக்காவாசி பேர் வாட்ச்மேனா இருக்கிறவங்களே யாரு, எல்லாம் வயசானவங்க தான். அவங்கள போய் மொட்டை மாடி போ, தண்ணி வந்துச்சான்னு பாரு, கேட்டு தரு, மரியாதை இல்லாம பேசுற வருது, கூப்பிடுறது, அப்படி ஏன் வாடா யோ வாயா இப்படி சொன்னா மனசு கஷ்டப்படும்ல. சமீபத்துல ஒரு ஆய்வுப்படி தனிமையில இருக்கிறவங்க தான் அதிகப்படியான மரணங்களை சந்திக்கிறாங்களாம். ஏன்னா தனிமையே சிறைச்சாலை மாதிரிதான், இந்த மாதிரி ஜெயில் மாதிரிதான். ஜெயிலுடைய மனிதனுடைய சுதந்திரத்தோட அருமை ஜெயிலுக்கு போனா தெரியும், ஆரோக்கியத்துடைய அருமை ஹாஸ்பிட்டல் போனா தெரியும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதையை சொல்லிட்டே போலாம். கடன் வாங்கி பாருங்க, சொந்தக்காரங்களுக்கு தெரியும். தனிமையா இருக்கிறது ரொம்ப கொடுமைன்றாங்க. அதனால வீட்டுல நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா எல்லாரோட நட்பு வச்சுங்க. இதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு, 100 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறாங்க. 100 பேருக்கிட்டவும் வணக்கம் வச்சுட்டு போவாரு. ஆபீஸ் வந்தாரானா அது ஒரு நல்ல பழக்கம். டெய்லியும் வணக்கம் வைப்பாரு, போகும்போது வணக்கம் வைப்பாரு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த ஓனர் லிப்ட்ல வந்துட்டே இருக்காரு. லிப்ட் அருந்து அதுல மாட்டிக்கிட்டாரு. லிப்ட் உள்ள கத்துறாரு, யாருமே வரல. போன் அடிச்சா எடுக்கல யாரும். சாயங்காலம் கிளம்பும் போது ஆபீஸ்லயும் யாரும் இல்லை. ஒரு 10-15 பேர் மட்டும். ஐயா எப்பவுமே கிளம்பும் போது ஒரு சல்யூட் வைப்பாரு, இன்னைக்கு ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க. பார்த்தா லிப்ட் அருந்து லிப்ட் உள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி ஐயாவை காப்பாத்தி விட்டு வெளியில கொண்டு வந்தாங்க. அப்ப கேட்டாரு, நான் இங்க மாட்டிக்கினது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஐயா நீங்க 6 மணிக்கு எப்பவுமே போகும்போது சல்யூட் வைப்பீங்க, இந்த முறை சல்யூட் வைக்கல,
உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சோன்ற ஒரு பயத்துல தான் ஓடி வந்து பார்த்தோம்னாங்களாம். நல்ல பழக்கங்கள் கூட சில நேரத்துல நம்ம கை கொடுத்து காப்பாத்தும். தனிமையிலும் இருக்காதீங்க. தனிமைன்னா மிகப்பெரிய கொடூரமானது. மனைவி இல்லாம கணவன் வாழக்கூடிய வாழ்க்கை கொடூரம். கணவன் இல்லாம மனைவி வாழ்க்கக்கூடிய அந்த வாழ்க்கைய கொடூரம். அந்த வாழ்க்கைய வாழும்போது தான் எல்லாருக்குமே கஷ்டம் வருது. ஒரு குறிப்பிட்ட வயசுல அடுத்தவனுக்கு பாரமா இருக்கும்போதே முடிவு பண்ணிடுறான், கடவுளே என்னை இன்னைக்கே கூட்டு போயிடு அப்படின்றான். அப்படி நிலைமையை போச்சு. வழி இல்லாம முடியல சொல்ற மக்கள் நிறைய பேர் இருக்கதான் செய்யலாம். வாழ்நாள்ல ஒரு முறையாவது வயசான காலத்துல என்னால முடியல அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லாத ஆளே கிடையாதான்.